கோவை ரத்தினபுரி பகுதியில் உள்ள புனித சின்னப்பர் ஆலயத்திற்கு திருப்பலிக்காக மக்கள் வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க நாம் கேட்கலாம். அருண், தற்போதைய விவரங்கள். வணக்கம். அதாவது கிறிஸ்தவ மக்களினுடைய புனித பண்டிகையான கிறிஸ்துமஸ் விழா இன்றைய தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினமான இன்று இரவு கிறிஸ்துமஸ் விழாவானது மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு தேவாலயங்களில் இன்றைய தினம் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சியானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கோவை ரத்தினபுரி பகுதியில் உள்ள செயின்ட் பால் சர்ச் இந்த தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த திருப்பலி நிகழ்ச்சிக்கு முன்னதாக பல்சமய நல்லுறவு இயக்கத்தினர் சார்பில் இங்கு வரக்கூடியவர்களுக்கு பூங்கொத்துகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி அனைவருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களானது தெரியப்படுத்த வருகிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவர்கள் மற்றும் சீக்கியர்கள் என 4 மதத்தைச் சேர்ந்த தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இங்கு வரக்கூடிய அனைவருக்குமே அவர்கள் பூக்களை கொடுத்து வரவேற்பதுடன் அவர்களுக்கு இனிப்புகளை கொடுத்து தங்களது அந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தற்போது தெரிவித்து வருகிறார்கள். கோவை ரத்தினபுரி பகுதியில் இருக்கக்கூடிய புனித சின்னப்பர் ஆலய திருப்பலிக்காக மக்கள் வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருண் வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அருண். முதலில் அங்கு வரக்கூடிய மக்கள் அளித்த பேட்டியை நாம் கேட்கலாம். இந்த உலகை மீட்பதற்காக மாபெரும் இயேசு பெத்லகேம் நகரில் மாட்டுக்கொடிலிலே பிறந்து இந்த உலக மக்களெல்லாம் அமைதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வளமையும் நோயில்லாத வாழ்வை பெற்று மகிழ்வோடு இருக்க இந்த உலகத்தில் பிறந்தார். அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டும் இங்கு வருகின்ற எல்லா மக்களுக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நாளிலே எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுக்க ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களையும் 2025ஆம் ஆண்டு எல்லோருக்கும் வளமையான ஆண்டாக மாறவும் ஆசீர்வாதமிக்க ஆண்டாக மாறவும் ஒவ்வொருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.